Taste the Daily. அண்மை செய்தி. திண்டுக்கல்லில் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வயது குழந்தை உட்பட 7 பேர் உயிரிழந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திண்டுக்கல்லில் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வயது குழந்தை உட்பட 7 பேர் உயிரிழந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ள அனைவருக்கும் உரிய மருத்துவ சிகிச்சை அளித்து அவர்கள் பூரண உடல் நலத்துடன் வீடு திரும்புவதை உறுதி செய்யுமாறு திமுக அரசை வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். திண்டுக்கல்லில் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வயது குழந்தை உட்பட 7 பேர் உயிரிழந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திண்டுக்கல்லில் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வயது குழந்தை உட்பட 7 பேர் உயிரிழந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு தனது ஆழ்ந்த இரங்கல்களையும் வருத்தங்களையும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தனது இரங்கல் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ள அனைவருக்கும் உரிய மருத்துவ சிகிச்சை அளித்து அவர்கள் பூரண உடல் நலத்துடன் வீடு திரும்புவதை உறுதி செய்யுமாறு திமுக அரசை வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது இரங்கல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். திண்டுக்கல்லில் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வயது குழந்தை உட்பட 7 பேர் உயிரிழந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திண்டுக்கல்லில் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வயது குழந்தை உட்பட 7 பேர் உயிரிழந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு தனது ஆழ்ந்த இரங்கல்களையும் வருத்தங்களையும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தனது இரங்கல் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ள அனைவருக்கும் உரிய மருத்துவ சிகிச்சை அளித்து அவர்கள் பூரண உடல் நலத்துடன் வீடு திரும்புவதை உறுதி செய்யுமாறு திமுக அரசை வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது இரங்கல் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.